உலகளாவிய ஹோப் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நன்னாளில் 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக கர்த்தருடைய பந்தி என்கிற தலைப்பில் நாம் படிக்கப் போகிறோம். இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம் மத்தியில் போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷ்வா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க பாஸ்டர். தோத்திரம் பாஸ்டர். தோத்திரம். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். தொடர்ச்சியாக கர்த்தருடைய ராபோஜனத்தை குறித்து படிக்க போகிறோம். பாஸ்டர் ஜாஷ்வா, கர்த்தருடைய பந்தியில் ஒரு அங்கமாக கால் கழுவும் நிகழ்வு இருக்கிறது. இந்த கால் கழுவும் நியமத்தினுடைய மேன்மையான முக்கியத்துவம், இன்னும் அதிகமான சத்தியங்களை சற்று விளக்கி சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே, அந்த கடைசி போஜனத்தின் போது முதலாவது அவர் எழுந்திருந்து தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவினதை நாம் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல போதகர் அவர்கள் பயன்படுத்தின அந்த வசனங்களை திரும்பவும் நாம் பார்க்கும் பொழுது, சீமோன் பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது என்று சொல்வார். ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்போ இந்த கால் கழுவக்கூடிய நியமத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்று பார்த்தால், நாம் தேவனிடத்திலே பங்கு பெறுவதற்கு இது ஒரு முதல் படியாக இருக்கிறது. தேவன் என்ன செய்தாரோ அதை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நியமனமாக இது காணப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 10வது வசனம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, மீண்டும் சீமோன் பேதுரு என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே அப்போ எனக்கு பங்கு வேண்டும் என்றால் என்னை முழுவதுமாக கழுவும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் ஆனாலும் எல்லாரும் சுத்தமாக இல்லை என்று ஏன் சொல்கிறார்னா, அந்த இடத்துல யூதாஸும் இருந்தான். யூதாஸ் தன்னுடைய இருதயத்திலே சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டவனாக ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு தயாராக இருந்த ஒரு நிலைமையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ சுத்தமாக இருக்கிறவர்கள் ஏன் மீண்டும் காலை கழுவ வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த கால் கழுவக்கூடிய நியமத்திலே ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார் என்று சொன்னால், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் முழுகினவர்கள் என்பதையும், ஞானஸ்நானம் பெற்றிருந்த போதிலும் நம்ம உதாரணமாக குளித்திருந்தாலும் வெளியே போய் வரும் பொழுது நம்முடைய கால்களை கழுவுவது நம்முடைய வழக்கமாக இருக்கும். காரணம், தூசி பட்டிருக்கலாம், அறியாமல் சில குப்பைகள் நமக்கு நம்முடைய கால்களில் ஒட்டியிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை கழுவுவதற்காக நாம் கால்களை கழுவுவோம். அதே போல் முழுகினவன் சுத்தமாக இருக்கிறவர்களும் இந்த கால் கழுவக்கூடிய முறைமையிலே தங்களுடைய தேவையில்லாத அறியாமையினால் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கழுவக்கூடிய ஒரு மேலான ஒரு சுத்திகரிப்பாகவும் அதற்கு அடையாளமாகவும் இந்த கால் கழுவக்கூடிய நியமம் இருக்கிறது. அதாவது நான் இன்னொருவருடைய கால்களை கழுவுறேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய கால்களும் என் கால்களும் மட்டும் சுத்தமாக போகிறது கிடையாது. இயேசுவை நான் பின்பற்றுவது நிமித்தமாக என்னுடைய இருதயம் சுத்தமாகிறது. அதுதான் அங்கே முக்கியமான ஒரு காரியமாக அங்கே இருக்கிறது. எப்படி சீஷருடைய மனம் மேட்டிமையினாலும் அவருடைய மனம் பொல்லாத குணங்களினாலும் நிறைந்திருந்ததோ, இயேசு கிறிஸ்து அங்கு தாழ்மையின் சின்னத்தை கற்றுக் கொடுத்தது போல நம்ம அப்படி ஒருவருக்கு ஒரு செய்யும்போது உண்மையில் நம்முடைய இருதயம் புதுமையாக்கப்படுகிறது, தூய்மையாக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், இப்போ இந்த கால் கழுவு நியமத்தை திருமுழுக்கு எடுத்தவர்களும் அல்லது ஞானஸ்நானம் பெற்றவர்களும் ஏன் செய்ய வேண்டும்? ஆக்சுவலாக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான் இந்த நியமனத்தை எடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, முங்கினவன் எவனும் கால்களை மாத்திரம் கழுவினால் தூய்மையாக இருப்பானே. இப்போது குளித்தவங்க மறுபடியும் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மறுபடியும் எதை தான் கழுவணும்? கால்களை கழுவ வேண்டும். இதை ஆண்டவர் குறிப்பாக இந்த வார்த்தையை யார்கிட்ட சொல்கிறாருன்னா, பேதுருக்கிட்ட சொல்கிறார். இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தையே நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா, ரொம்ப அதிகமான ரொம்ப போஸ்ட்ஃபுல்லான ப்ரௌடான பர்சன் யாருன்னா பீட்டர் தான். அவர் அதிக துடிப்பு வைராக்கியம் இருந்தாலும் அந்த பெருமை அவருக்குள்ள அதிகமாக இருந்தது. இந்த பெருமை முற்றிலுமாய் அவர்களை விட்டு என்ன பண்ண வேண்டும்? ஒழிய வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த தாழ்மையை அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா, பெருமை இருக்கிற இடத்துல எல்லா விதமான பாவம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பாவமும் வளருகிற இடம்தான் பெருமை என்று நாம் பார்க்கிறோம். பெருமை இருக்கிற இடத்துல தேவனுடைய அன்பு என்ன பண்ணாது? வளர்ச்சி அடையாது, அல்லது தேவனுடைய அன்பு பெருகாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. அதனால முற்றிலுமாக இந்த பெருமையிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு ஏதுவாகவே இந்த நியமனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்.
அதில் குறிப்பாக இங்கே இந்த வார்த்தையை சொல்லும்போது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு என்ன கிடையாது, பங்கு இல்லை. இப்போ இது பேதுருவை மாத்திரம் அடையாளப்படுத்தவில்லை, நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து கழுவுகிறார் என்பதை இது அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது எல்லா விதமான அசுத்தங்களிலிருந்தும் மேட்டிமையான எண்ணங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அதை சொல்லும்பொழுது உலகத்தில் உள்ளவைகள் இந்த 3 தான்: கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று பார்க்கிறோம். இந்த ஜீவனத்தின் பெருமை இருக்கிறதுனால தான் முதல் சொல்லப்பட்ட 2 கண்ணின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் வலுவா வேலை செய்யும். ஆனால் இந்த ஜீவனத்தின் பெருமை நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா கிறிஸ்து நமக்குள்ளாக வரணும், அவர் நம்மை சுத்திகரிக்கணும். அவர் நமக்குள்ளாக வந்துட்டார் என்பது எப்படி தெரியும்? நம்ம தாழ்மையாக இருக்கோம். நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் என்ன மன்னிச்சிட்டீங்க, சபையாரை நம்ம மன்னிச்சிட்டோம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கிறோம். இன்றைக்கி சபை பெருகுது. எப்படி பெருகுதுன்னா, ஒரு சபை இன்னொரு சபைக்குள்ளேயே இருந்தவங்க சண்டை போட்டு அது 3 குரூப்பாக 2 குரூப்பாக பிரிஞ்சு போய் அவங்க இன்னும் தங்களுடைய பெருமையில தான் வளர்றாங்களே தவிர இன்னும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக ஐக்கியம் ஆவார்களே என்றால் இன்னும் ஊழியம் வல்லமையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா. அதாவது ஒன்று புலனாகிறது என்னன்னா, ஞானஸ்நானத்திற்கு பிறகு தேவன் மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, மனிதன் ஞானஸ்நானத்துக்கு பிறகு விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவன் நித்தமும் மீண்டும் மீண்டும் இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை சார்ந்து இருக்கணும், இயேசுவை போல் அவன் மாறணுன்றதுக்காகத்தான் தேவன் நியமங்களை ஏற்பாடு செய்து அவருடைய ரட்சிப்பை மனுஷனுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னொரு கேள்வி பாஸ்டர், இப்போ இந்த நியமத்தை செய்வதற்கு சிலர் விருப்பம் கொள்கிறாங்க. யார் அப்படின்னா, ஞானஸ்நானம் பெறாதவர்களே விருப்பம் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்கலாமா? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அதற்கு திட்டமாய் கட்டளை கொடுக்கப்படவில்லை. நீங்கள் புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் பேதுருவால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் சரி, பவுலால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நிச்சயமான ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, முங்கினவன் எவனும் கால்களை மாத்திரம் கழுவினால் அவன் தூய்மையாக இருப்பான். அப்படின்னா அதுக்கு ப்ரீ ரிக்வசிட் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும் அப்படின்றத சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்காதவர்களை அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம். சில நேரத்தில் எப்படி ஒரு மனிதன் முழுமையுமாக மனமாறி இருக்கான், அவனுக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தை அவன் பெற்றிருக்கிறான், ஜலத்தினால் அவன் இன்னும் கழுவப்படலை அப்படின்னும் போது ஆண்டவர் அவங்கள அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார். கொர்நேலி வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் ஞானம் முழுக்க எடுக்காதவங்க தான். ஆனால் ஆவியானவர் ஊற்றப்படுறாரு, பல பாஷைகள் அவங்க பேசுகிறாங்க. இப்போது பேதுரு சொல்கிறாரு, இவங்களை நம்ம ஜலத்துக்கு தடை பண்ணக்கூடாதுல்ல, இவங்களை ஞானஸ்தானத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. சில விஷயங்களை ஆண்டவர் சற்று வித்தியாசமாக செய்கிறார். ஏன் அப்படின்னா, முதல்லையே துவக்கத்திலே இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு பேதுரு யூதர்கள்கிட்ட பேசியிருந்தா இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கக்கூடாது, ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, இவங்களாம் யார், புறஜாதியார்கள் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அங்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு பிற்பாடு அவர்கள் அந்த ஆவியின் வரங்களை பெற்ற பிறகு என்ன எடுத்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் முதல்ல ஆவியானவர் அவங்க ருசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தடை இல்லை. அதாவது இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு ஞானஸ்நானம் முக்கியமான ஒரு கட்டளையாக இல்லை. அவர்கள் உண்மையிலேயே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அதில் பங்கு பெறலாம் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ப்ரீ ரிக்வெஸ்ட் ஞானஸ்தானம் எடுத்திருந்தா நல்லது. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் பாச. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சியை தொடர இருக்கிறது, காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். ராபோஜனத்தை குறித்து பேசுகிறோம். இன்னும் இந்த கால் கழுவும் நியமத்திலிருந்து கற்றுக்கொள்வது என்னென்ன? கால் கழுவக்கூடிய நியமத்திலே நாம் தேவனை குறித்து, நமக்கும் தேவனுக்கும் இடையேயான அந்த உறவை குறித்து, தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துவதை குறித்து நாம் படித்து கொண்டிருந்தோம். இந்த கால் கழுவக்கூடிய நியமத்திலே மற்றொரு முக்கியமான சாராம்சமும் இருக்கிறது. அதாவது இந்த ஐக்கியம் என்கிற ஒரு வார்த்தையை நாம் சபையில் அதிகமாக பயன்படுத்துவோம். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்பது தேவன் கொடுத்த நியமம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னு சொன்னால் எல்லா சிஷ்யருடைய கால்களையும் அவர் கழுவுவார். கழுவின பிற்பாடு நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். நான் கழுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கால்களை கழுவினதை பற்றி இங்கே நம்ம பார்க்கவே இல்லை.
ஆனால் ஆண்டவர் சொன்ன கட்டளையில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியம் என்பது வர வேண்டும் என்பதற்காக கால்களை ஒருவருக்கொருவர் கழுவுங்கள். அந்த ஒருவருக்கொருவர் காலை நாம் எப்போ பிடிப்போம்னு சொன்னால், ஒருவருடைய காலை நம்ம பிடிக்கக்கூடிய அந்த அனுபவத்தில் முன்பாக நம்ம பேசின காரியங்கள் தான் தாழ்மையின் குணத்தை வெளிப்படுத்துகிறோம், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறோம். அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அது காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பரமண்டல ஜெபத்தை சொல்வார். இப்போ வந்துட்டு ஆண்டவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுப்பார். நம்ம ஒருவருடைய காலை பிடித்து அவரிடத்திலே நாம் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாவற்றையும் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அதை மன்னித்து ஒருவருக்கொருவர் சமரசம் செய்து சமாதானம் செய்து அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் பொழுது என்ன ஒரு நிச்சயத்தோடு நம்ம திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறலான்னா, ஆண்டவர் என்னுடைய பாவத்தை கழுவினார், மன்னித்தார், கழுவினார். நான் எப்படி இவர்களுக்கு மன்னித்தேனோ, நம்ம ஜெபமே அதுதானே, நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுடைய தப்பிதங்களை மன்னியும் என்று. எனவே இந்த கால் கழுவக்கூடிய நியமத்திலே நாம் மற்றவர்களை மன்னிக்கிற அனுபவம் வெளிப்படுகிறது. அந்த மன்னித்தலின் அனுபவத்தின் மூலமாக தேவன் நம்மை மன்னிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நம்ம பங்கு பெற முடியும். இந்த ஐக்கியம் என்பதை, ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை, இந்த கால் கழுவக்கூடிய முறைமையில் ஆண்டவருடைய நியமத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு இன்னொரு விசுவாசியுடைய உதவி தேவைப்படுது. இன்னொரு விசுவாசி இல்லாமல் நம்ம திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற முடியாது. ஒருவர் காலை கழுவுவதற்கு இருந்தால் மாத்திரமே நாம் ஆராதனையில் பங்கு பெற முடியும். நாம் அந்த சபை அங்கத்தின் ஐக்கியத்தினுடைய அவசியத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த நியமம் அவசியமாக இருக்கு. நிச்சயமாக. அதாவது நாம் ஏற்கனவே பேசி கொண்டது போல அது தாழ்மையை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல், அது இருதயத்தின் தூய்மையை சுட்டி காட்டுவது மட்டுமல்லாமல், இன்னும் பிறரை மன்னித்து அவர்களோடு கூட செய்கிற ஐக்கியத்தையும் அது சுட்டி காண்பிக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று கிறிஸ்து கூறுகிறார். இதில் உள்ள சாராம்சம் என்ன? இதில் உள்ள மிக முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, பேதுரு மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை என்ன பண்ண வேண்டும், ருசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அது ரொம்ப முக்கியமான வசனம். அதில் 7வது வசனத்தில் சொல்லும்போது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னது என்று இப்பொழுது நீ அறியாய். அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு பாருங்க, இனிமேல் நீ அறிவாய் என்றார். அப்போ இந்த துவக்கத்தில் இந்த நியமனத்தை பேதுரு என்னன்னு அவருக்கு என்ன பண்ணல, முழுசாக அவருக்கு புரியல. என்ன ஆண்டவர் ஏன் என்ன கழுவுறாரு, இதனுடைய அர்த்தம் என்ன என்பது அவருக்கு புரியல. பிற்பாடு தான் பேதுரு மறுதளித்த பிறகு, ஆனால் இங்கே பேதுருவை அசுத்தன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரே ஒருத்தன் மட்டும் தூய்மை இல்லாமல் இருக்கிறான் என்பதை யூதாசை சுட்டி காண்பிக்கிறார். ஆனால் பேதுரு மற்ற எல்லாருமே, இதோ நான் சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் பூரணமான சுத்திகரிப்பு அவசியமாக இருந்தது. அந்த பரிபூரணமாகிறது என் மூலமாக தான் உனக்கு பேதுருவே கிடைக்கும், என்னை இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பிற்பாடு தான் பேதுரு அதை உணர்ந்து கற்றுக்கொள்கிறார். பேதுரு சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, மற்றவங்க எல்லாரும் மறுதளித்தாலும், மற்றவங்க எல்லாரும் உண்மை விட்டு ஓடி போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உண்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னார். அது ஒரு பெருமையான பேச்சு தான். அந்த பெருமையை நிறைவேற்றுறதுக்காக அவர் கத்தியும் எடுத்து என்ன பண்ணுறாரு, சேவன் காதையும் வெட்டுறார். ஏன்னா அந்த பெருமையில் நான் சொன்ன வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், நிறைவேற்றுறேன். ஆனால் பிற்பாடு பார்க்குறோம், ஆண்டவர் சொன்னது போல 3 முறை என்ன பண்ணிட்டாரு, மறுதளிச்சிட்டார். அப்போ அவருக்கு இந்த நியமனத்தினுடைய இது முழுசாக அவருக்கு தெரியல. பிற்பாடு தான் அவர் நொறுங்குண்டு அழுது ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணித்த பொழுது தான், கிறிஸ்து என்னை சுத்திகரித்தால் ஒழிய இந்த விசுவாச ஓட்டத்தில் என்னால் நான் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அதனால் நம்ம எல்லாருமே தனியாக இந்த யுத்த பலத்தில், நம்முடைய பலத்தினால் நம்ம நிற்க முடியாது. கிறிஸ்துவின் பலத்தினால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்பதை பேதுரு கற்றுக்கொண்டது போல நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே சொல்லும்போது, இதை நீங்கள் செய்வீர்களே என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். எதை செய்யணும் அப்படின்னா, தகுதியில்லாதவர்களை இயேசு ஏற்றுக்கொண்டது போல நாமும் தகுதியற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோமே என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய நேரத்தில் சர்ச்சில் இந்த ஆராதனையை நம்ம நடத்தும் பொழுது அல்லது இந்த சடங்கை நாம் நடத்தும் பொழுது அவங்க ஃப்ரெண்டு காலை கழுவுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நியமனத்தை ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அது கிறிஸ்து கற்றுக் கொடுத்த நியமனமும் அல்ல. தகுதியில்லாதவர்களுடைய கால்களை கழுவுவதே
இந்த நியமனத்தின் அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து அதை தான் செய்தார். நிச்சயமா அந்த யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது அவனுடைய கால்களையும் கிறிஸ்து கழுவுகிறார். ஒரு துரோகியை கூட நேசித்த ஒரு உள்ளத்தை கிறிஸ்துவில் நாம் பார்க்க முடியும். பாஸ்டர் சங்கர், வேதத்தில் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி கிறிஸ்து மன்னித்தது போல நாம் பிறரை மன்னிக்க முடியும்? கிறிஸ்து நம்மை மன்னித்ததற்கு ஒரே ஒரு காரணம், நாம் தகுதியுடையவர்கள் என்று அல்ல, நாம் மன்னிப்பு கேட்டதினால் அல்ல, அவர் முதலாவது நம் மீது அன்பு கூர்ந்ததினாலே நாம் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர் நிறைய இடங்களிலே சொல்லியிருக்கிறாரு, அன்பு நிமித்தமாகத்தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவர் கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுலார் மூலமாக நமக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் நமக்கு மன்னித்ததற்கான ஒரே காரணம் அன்பு தான். அந்த அன்பினாலே நாம் இந்த கால்களை கழுவக்கூடிய நியமத்திலும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற அனுபவத்திலும் நாம் இருக்கும் பொழுது யோவான் 13:34 சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு மன்னித்த அனுபவத்தை அவர் நம்மீது செலுத்தின அன்பின் மூலமாக வெளிப்படுத்தினார். அதே போல் அவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்டும் பொழுது நாமும் மன்னிக்கிற குணமுடையவர்களாக மாறுவோம். அந்த குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது நாம் அவருடைய சீஷர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம் பாஸ்டர். ஒரு சிறிய இடைவேளை. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர இருக்கிறது, காத்திருங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர், கிறிஸ்து ஒரு மனுஷனை அல்லது ஒரு பாவியை நேசிக்கிறது போல நம்மவும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் என்னென்ன வழிகளில் நாம் பிறரை நேசிக்கலாம்? இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் பாஸ். எப்பவுமே நான் இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தை பிரசங்கிக்கும் பொழுது அந்த முதல் வாக்கியத்திலிருந்தே நான் துவங்குவது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப அழகாக யோவான் பதிவு செய்கிறார். அந்த பஸ்காவை விவரிக்கிறார். அது 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பஸ்கா பண்டிகைக்கு முன்பே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, அதில் அந்த கடைசி பகுதி தான் ரொம்ப முக்கியம், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் என்ன பண்ணார்? அன்பு வைத்தார். இப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, துவக்கத்தில் எப்படி அவருடைய பிள்ளைகளை அவர் நேசித்தாரோ முடிவு பரியந்தம் அவர் அப்படியே அவர்களை நேசித்தார். இதை 3 சாராராக நம்ம பிரிக்கலாம். பேதுரு யாரு அப்படின்னா மறுதலித்தவர் என்று சொல்லலாம். யூதாஸ் யாரு அப்படின்னா காட்டி கொடுத்தவன் என்று சொல்லலாம். மற்ற சீஷர்களை எல்லாம் 10 பேரையும் உள்ள அடக்கலாம். யாருன்னா விட்டுட்டு துரோகம் பண்ணிட்டு ஓடினவங்க. சபையில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி விட்டுட்டு துரோகம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளை காட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க. நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது, உலகத்தார்கிட்ட போய் இவங்க உண்மையான போதகர், இவங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்னு பொறாமையினால் நம்மளை காட்டி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் என்னை யாருன்னே தெரியாது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட 3 சாரார்கள் மத்தியிலும் குறைவற்ற அன்பு. எபேசு சபைக்கு சொல்கிறார் இல்லையா, 7 சபைகளில் முதல் சபைக்கு சொல்லும்பொழுது, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். இந்த தாழ்மை வரும்பொழுது அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக வளருகிறது. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது என்றால் குறையாத அன்பு. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு சவாலை சந்திக்க போகிறாங்க. அந்த சவால் என்னன்னா, எல்லாரும் இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் குறையுதுன்னு தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்புன்ற பேலன்ஸ் குறையிறது நிறைய பேருக்கு என்னவா இல்லை, கவலையாகவே இல்லை. ஐயோ, என்னுடைய அப்பாவோட என்னுடைய அம்மாவோட அல்லது நான் பழகிட்டு இருந்த சிநேகிதன்கிட்ட பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நான் வைத்திருந்த அன்பு தணிந்து போயிடுச்சே அப்படின்னு இன்னைக்கு யாருக்கும் என்ன இல்லை, கவலை இல்லை. ஆனால் இங்கே கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது, இவ்வுலகத்தில் அவர் இருந்தபோது அவர்களிடத்தில் அவருடையவர்களிடத்தில் எப்படி அவர் அன்பு வைத்தாரோ முடிவு பரியந்தம் அதே அன்பை, மாறாத அன்பை அவர்கள் மேல் வைத்தது போல அவருடைய பரிசுத்தவான்களும் அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமா. அதாவது கிறிஸ்து ஒரு மனுஷனிடத்தில் காட்டின அன்பு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பொல்லாத குணங்கள் வந்திருந்தாலும்
அந்த குணத்தை தான் எடுத்து போட விரும்புகிறாரே தவிர அவருங்க மேலே வைத்த அன்பை தேவன் ஒருபோதும் எடுத்து போட விரும்பவில்லை. அதை நான் பார்க்கிறேன். ஆமாம், அந்த மனிதர்களை ஆண்டவர் புறக்கணிக்கவில்லை. நிச்சயமா அதான் சொல்கிறாள், என்னிடத்தில் வருகிறவரை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. என்ன ஒரு அன்பு! இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்த அந்த அன்பை நம்மளால் காட்ட முடிகிறதில்ல, நிறைய நேரங்களில் காட்ட முடியல. இன்னொரு கேள்வி பாஸ்டர், இந்த கால் கழுவு நியமத்திற்கு கொடுக்கப்பட்ட வெவ்வேறு பெயர்கள் என்னென்ன? இதை வந்து நம்ம வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட இது பதங்கள் வந்து இரா போஜனம் என்று சொல்லுகிறோம், பஸ்கா விருந்து என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு சில இடங்களிலே கர்த்தரின் பந்தி என்று சொல்லுகிறார்கள், திருவிருந்து ஆராதனை என்று சொல்லுகிறார்கள். அதனால் வந்து இதை வந்து வெவ்வேறு டேர்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை வந்து நிறைவாக பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலே கழுவாமல் டைரெக்டாக எதுக்கு போயிடுவாங்க, அப்பம் பிடுறதுலையும் திராட்சை ரசம் பருகுதலுக்குள்ளே போயிடுவாங்க. அது வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட். இந்த நியமனம் பரிபூரணமாக கை கொள்ளப்படுகிறது என்பது எங்கே துவங்கணும் அப்படின்னா, எங்கே துவங்கணும்? கால் கழுவும் ஆராதனையிலே துவங்க வேண்டும். அது அப்படி செய்யப்படவில்லை என்றால் இது அறகுறையாக செய்கிற ஒரு அனுபவம் தான். அதை வந்து முழுமையுமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருக்கிறது. போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை யாருக்காச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி, கால் கழுவ முடியாத ஒரு நிலைமை இருந்தால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? அவங்க அடுத்த முறை வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்ல ஒருவேளை அவங்க வீட்டிலே தான் இருக்கிறாங்க அப்படின்னா போதகர் சபை மூப்பர்கள் போய் அவங்களுடைய கால்களை கழுவி, அவங்க நம்ம காலை கழுவுனாலும் பரவாயில்ல, அவருடைய கால்களை கழுவி அங்கே நம்ம சபையில் கொடுத்த அந்த திராட்சை ரசம் இதை வந்து பிட்டதை நம்ம அவங்ககிட்ட நம்ம பங்கிட்டு கொள்ளலாம். ஒரு சிலர் அதை செய்கிறாங்க, அதை வந்து நம்ம நிராகரிக்கிறதில்ல. அது வந்து ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நிச்சயமாக பாஸ்டர் ஜாஷ்வா, துரிதமாக இந்த நியமம் சந்தோஷமான ஒரு நியமமா இல்லை வருத்தகரமானதா? நிறைய நேரங்களில் திருவிருந்து ஆராதனைன்னு சொன்னால் நிறைய பேர் சோகமாக போகிறத நம்ம பார்த்துருக்கோம், வருத்தத்தோட. ஆமாம். ஆனால் வேதத்தில் எந்த இடத்துல இது ஒரு வருத்தமான அனுபவம் என்று சொல்லலை. ஏன் இதை நம்ம வருத்தமான அனுபவம் என்று சொல்லலைன்னு சொன்னால், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற, நம்மை கழுவுகிற ஒரு அனுபவம் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தார் என்று யாரும் சோகமாக வரப்போகிறது கிடையாது, சந்தோஷமாக வர வேண்டிய ஒரு தருணம். எனவே ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அந்த மரணத்தின் மூலமாக எனக்கு ரட்சிப்பு என்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க வேண்டுமே தவிர அதை ஒரு சோகமாக நம்ம வெளிப்பார்வைக்கு சோகமாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நிச்சயமா. மிக்க நன்றி பாஸ்டர். இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்திருந்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, திருவிருந்து தேவன் மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நியமம். பிறருடைய கால்களை கழுவுவது என்பது ஒரு அவலட்சணமான செயல் அல்ல, கிறிஸ்துவை போல் நடந்து கொள்ளுகிற ஒரு செயல், கிறிஸ்துவின் தாழ்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு செயல், நம்முடைய இருதயம் கழுவப்படுகிற ஒரு அனுபவம், பிறரை மன்னிக்கும் ஒரு தருணமாக அது இருக்கிறது. இதே போன்ற ஆழமான சத்தியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஹோப் டிவியில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.